வானத்தையும் பூமி படுத்த சர்வலோகத்துக்கு மச்சமாக தெய்வமே, இது வரைக்கும் நீங்கள் எங்களோட பேசுனீங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கிருபை பயமும் வரட்டும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய ஆலோசனை சொன்னீங்க. ஆலோசனை வைக்கிறது என்ன நடக்க வேண்டிய ஆலோசனை சொல்லி எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி வானத்துக்கு பூமிக்கு அதிகாரியாக கிரேசு நாமத்தில் தாழ்மையோட ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. கொலாசியாரில் 1:13 புதிய ஏற்பாடு 275 பக்கம். 275 பக்கம் கொலாசியார் எடுங்க. 1:13 படிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தல் வரும் இருக்கிற பிதாவே பார்த்தீங்களா, நம்மளை எங்க கொண்டு போறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு. இந்த இருளு அதிகாரத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்றாரு. இருளுட்டு உங்களை மீட்டுக் கொண்டாலும் நீங்க மீண்டும் இருளுக்கு இடம் கொடுத்துறாதீங்க தயவுசெய்து. இருள் அதிகாரத்தில் இருந்து உங்களை மீட்டு எடுத்து உங்களை பிறவனுடைய ராஜ்யத்துக்கு, பிதாவுடைய ராஜ்யத்துக்கு கொண்டே சேர்த்தறதுக்காக தேவன் இங்கே மனுப்பாலம் எடுத்து ஏலப்பாலம் எடுத்து வந்து நம்மளை மீட்டுக்கொண்ட வந்தத அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நடந்தார்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அதுல 14 படிங்க. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நம்மளுக்கு உண்டாது. பார்த்தீங்களா, நான் என்ன வரை சொன்னேன்? அவர் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, பிரதான ஆசாரியர் ரத்தத்தினால நம்மளுக்கு மீட்பு உண்டு. என்னைக்கு நீங்கள் அவர் இடத்துல வந்துட்டீங்கன்னா அவர் ரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். 1008 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆயப்படி இருப்பாங்க. அப்பவே சொன்னேன், என்ன சொன்னேன்? முன்னாடி நல்லா கொண்டாந்து கேக்கு அண்ணா, அந்த கேக்கில் எந்த விஷயம் இருக்காது, மேலே ஜோடிச்சிருக்கிறது பார்த்தா அழகாக இருக்கு. அந்த அழகை பார்த்து நம்ம ரசித்து ருசித்து அது மேலே நம்ம போய் விழுந்துட்டோம்னா அந்த கேக் அப்படியே மேலே ஒட்டி அது எனக்கு பிசு பிசு உண்டாக்கிடும். அப்புறம் போய் நீங்கள் குளிச்சாலுமே அது நல்லா சோப் வச்சு குளிச்சதான் போகும். நல்லா சோப் வைக்கலைன்னா அதில் இருக்கிற கிரினால என்ன பண்ணும், நம்ம உடம்புல வடவடன்னு இருக்குது. அதில் வேறு பெயிண்ட் அடிச்சிருந்தா சட்டைகள் வெள்ளை சட்டை இருந்து போட்டிங்கன்னா அது என்ன மருந்து போட்டாலும் சீக்கிரம் போகாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆசை காற்று உலகத்தில் நீங்கள் ஏமாந்து போய் மாட்டிட்டீங்கன்னா எவ்வளோ மருந்து போட்டு கழுவினாலும் சீக்கிரம் போகாது. சாலமோன் அந்த காரியத்தை செய்தனாலதான் சாலமோன் வேலைக்கு நம்பாமல் துவண்டு போனேன். அதனால தான் ஆண்டவர் அப்பவே சாலமோனுக்கு நீ எங்கெல்லாம் போய் பட்டணத்தில் எது செஞ்சு அது எல்லாம் என்ன இப்படி ஆகும்னு சொல்லி தேவனை கத்திரன் அந்த வார்த்தையை சொல்லி அப்பவே அதைய மாற்றி அமைச்சார். அங்கே போறவனுக்கு இதுதான் கெடின்னு சொல்லி கொடுத்துட்டார். இல்லையா? ஆமாம். அதனால தான் எஸ்ஐக்கில் 6:6 உங்களை படிக்க சொன்னேன். அங்கே போகிறவனுக்கு அதே கெதி உண்டாகிடும். அந்த சாபத்தில் நீங்கள் போய் சிக்கி விடாதீங்கன்னு சொல்லித்தேன் உங்களை அதை நான் படிக்க சொன்னேன். அந்த சாபத்துக்கு நீங்கள் அவனாகிறாதீங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது, மினுமினுன்னு இருக்குது, கொலன்னு இருக்குது, ஆசையை காட்டு. போய் சிக்கிட்டிங்கன்னா என்ன மீண்டும் வர கஷ்டம். அப்புறம் என்ன பண்ண, உங்களுக்கு என்ன ஆனாலும் வந்து சேர முடியாது. அப்புறம் போனவன் போனாட்டி இப்படி பாட்டு பாடிட்டு இருக்காது வெளியில. இல்லையா? ஒரு வாரத்துக்கு நீங்கள் தேவாலயத்துக்கு போய் 2வது வாரம் வரலினா அவன் போய் பின்மாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்குள்ள சரி பண்ணி கூட்டியாந்துட்டேன். அப்போ நீங்கள் சரி பண்ணினா அவனை கொண்டா சேர்த்தது மறைஞ்சனாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கஷ்டம் தான். இது உண்மை. பிசாசு தந்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவேன். பிசாசு அவனை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை முடக்கி உங்களை என்ன பண்ணணும் பண்ணி டெக்னிக்கலாக பேசி டெக்னிக்கலாக அப்படியே பாலிஷ் பண்ணி கற்றுக்குவான். தெரியுமா? வயசு நாம குழந்தை, நாம பெற்ற குழந்தைய இருக்கலாம், நாம வளர்த்துன குழந்தைய இருக்கலாம், நம்ம ஆலோசனை கொடுத்த குழந்தைய இருக்கலாம். அப்படியே அந்த ஆலோசனை அப்படியே ரெவென்ட் பண்ணி அப்படியே பண்ணி நம்மளை மைண்ட் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? அது நம்ம ஜாக்கிரதை. ஆரம்பத்திலே கிட்டி வீசு தான் வீசுனதேன். அது வளர்ந்தால் கிள்ள முடியாது. அப்புறம் 2வது வளர்ந்த மாதிரி கிள்ளிங்கன்னா உடையப்பாங்க, உடஞ்சி மரம் ஆகாதுக்கு மேலே வளைச்சிங்க எப்படி வேணாலும் வளைச்சிடலாம். மரமான வேலை வளைச்சிங்கன்னா உடஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? கடவுளாக பார்த்து கருணை காட்டணும். ஆமாம், கடவுளே பார்த்து கருணை காட்டினாலே அந்த என்ன ஒன்று சாத்தான் அடிக்கடிக்கு அந்த எண்ணத்தை கொண்டாடுறான். ஆமாம்,
பாருங்க, தண்ணி போட்டும் பேடிக்கும் பாருங்க. அவங்க பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணெய் அவனுக்கு வந்துடும். சீக்கிரம் வந்து ஒருத்தர் இல்லாதவன் டக்குன்னு விழுந்துருவான் சேர்த்து. ஆமாம், தண்ணி போட்டு சீக்கிரம் மாற்றி கொண்டாந்து பாருங்க. அப்போ சமயம் வரும்போது ஏதோ ஒரு வச்சு சார்ஜிட்டான் போடுறதே இல்லைங்க. கேட்டதுக்கு ஒருத்தர் இருப்பார், இப்போ இன்னைக்கு அந்த மாதத்தில் ஒரு கத்தான் போட்டிருப்பார். டெக்னிக்கலாக பேசுவேன் எப்படின்னு சேர் என்னன்னு டக்குன்னு இது போய் தள்ளி. அப்போ என்ன அர்த்தம்? அந்த இது அப்பதான் அந்த குணம் வந்துட்டே இருக்கு. அந்த குணத்தை போக்கடிக்கணும்னா நாம தான் உபவாசம் போட்டு சந்திக்கணும். அதுக்கு தான் 7 நாள் எல்லாம் உபவாசம் போட சொல்றது. குடியேறவங்க என்ன பண்ணணும்? 7 நாள் உட்கார வைக்கணும். 7 நாளா 3 நாள் உட்கார வச்சு தண்ணியே கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுக்காத தோடு. நான் என்ன பண்ணேன்? மோசை 40 நாள் இந்த நேரத்தை மோசை கரெக்டாக கொடுக்கும். இல்லை மோசை நல்லா மாணவ ரோட்டில் நல்லா சாப்பிட்டு நல்லா கொடுத்து ஆட்டுக்குட்டியில் சாப்பிட்டு நல்லா நல்லா ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அங்கே ராஜா வீட்டு சாப்பாடு எழுத்துல. இங்கே மாமனார் வீட்டில் நல்லா ஆட்டுக்குனாச்சா நல்லா தினமும் ஆட்டுக்கறிதை அனாதரத்தில் நல்லா புறாக்கறி கோழிக்கறி அந்த கறி இந்த கறி தின்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல. அப்புறம் தான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனை எப்படி திறக்கிறது? இவன் முரட்டாளாக இருந்துட்டா முரட்டுத்தனமே என்ன பண்ணிட்டு என்ன பயந்துட்டு மோசை டெக்னிக்கலாக சொல்கிறார். மோசைக்கு அப்படி குத்தி கொடுத்து கொண்டே நீ பணம் அங்கே பண்ணுற மேலே போய் ஒரு 40 நாளைக்கு தண்ணி தமிழ் குடிக்காத வயிறாய்க்கு அந்த ஜனங்களுக்காக ஜம் பண்ண அவனை உள்ளத்தை தூண்டி விட்டுட்டார். தூண்டி விட்டோன்னா அவன் அப்படியே வைக்காண்டான் இல்லையா? ஏன்னா அவனுடைய சரிகளா இல்லை விளைஞ்சு நிற்குது. சும்மா நினச்சிக்க. அது மாதிரி தான் இந்த தண்ணி போடுற ஆளுங்க ஏமாற்றி திங்கிற பொம்பளையும் ஆளுங்களால என்ன பண்ணாங்க? உட்கார வைக்கணும். அப்படியே சரியா கரெக்டாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்காக உட்காரணும், உங்களுக்காக உட்காந்து உங்கள் சரீரம் ஒத்துழைக்கும். அப்போ ஒத்துழைச்சா தான் மாறும். ஆமே இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. 2வது பாருங்க, ரோமர் 6 ஏறப்படிங்க. ரோமர்ல 6:7 213 பக்கம் புதிய ஏற்பாடு. பாருங்க, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடியலையாக்க பட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்படின்னு என்ன ஒண்ணு, நீங்க ஆண்டருக்குள்ள கலந்தாச்சுன்னா மரித்துட்டீங்கன்னு அர்த்தம். மரித்து விடுதலையாக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு சொன்ன நான் பழைய பள்ளி போய் செத்துட்டா இப்போ நான் பவுலா இருக்குன்னு சொன்னேன். நான் செத்துட்டேன். பழைய மனசு செத்துறோம், சாக அடிச்சிடணும். சாகாதற்கு மணி உனக்கு அந்த பேரா அந்த எண்ணங்களும் வந்துட்டு இருக்கு. அந்த சிந்தையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ நீ எப்படி சாகருக்கு ரெடி ஆகிடணும்? ஆண்டவருக்கு வந்தாலும் செத்துறோம். என்னன்னு செத்துறோம்? உலக காரியத்துக்கு செத்துறோம். மாமத்தை சாக அடிச்சிடணும். சாக அடிச்சுட்டீங்கன்னா புதிய மனசுல மாறிட்டீங்கன்னா உனக்கு எல்லா எண்ணங்களும் செத்து போகும். ஆட்டா மாறிக்க மாறும். குழந்தைகளுக்கு அதுக்கு தான் தினசரி பயன்படி சொல்றது, ஜபிக்க சொல்றது, நாம ஜபிக்கிறது. எதுக்காக? இந்த பழைய மனசை சாகடிக்கிறது தான். செத்துட்டான்னா நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா? ஆமா, அந்த சொல்லி வேதம் சொல்லு, நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் அதை என்ன கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சது பண்ணணும். நான் கேட்குறேன்னு சொன்னேன். அன்னை பார்க்குறேன் கேட்பாங்க, பள்ளிக்கு செத்துட்டானுங்க, நான் இப்போ இருக்கிற பவுலுக்கு அப்படின்னு. அப்படியா? நல்லா தான் இருக்கிறீன்னா? நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே நான் செத்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பேசுறீங்கன்னா பேசுகிறேன். பவுல் பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா? வாயில் ஒவ்வொரு நிமிடமும் பேசும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உண்மையாலும் ஆண்டவர் அந்த மகிழ்ப்படுவார். அப்படியே உங்களுடைய ஏக்கத்தையும் எண்ணையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். அவர் அந்த இடத்துல உங்களை பார்த்து என்னுடன் மெச்சு கொள்றது மட்டும் இல்லை, ஒரு குடி மேலே ஏற்றி நிறுத்துவார். இந்த படியில் தான் அடுத்த படிக்கு தூக்கி உட்கார வைப்பார். ஏன்னா நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். எந்த ரூபத்தில் சொல்றீங்கன்னு தெரியும். நானுங்கிற காரியத்தால சொல்றீங்களா, தாழ்மையோட சொல்றீங்களா, உண்மையோட சொல்றீங்களா, அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க பேசும்போது ஞானமா பேசணும், அறிவோட பேசணும், பக்தியோட பேசணும். அந்த வார்த்தை உண்மையோட பேசணும். ஆழத்துல இருந்து வந்த வார்த்தையா இருக்கணும் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமே இல்லையா? கலாத்தியர் எடுங்க. கலாத்தியர்ல 3:13 பக்கம் 259 பக்கம் புதிய ஏற்பாடு. கலாத்தியர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்லிடுறோம்ல, அப்பதான் சீக்கிரம் எடுத்துங்க. 259 பக்கம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நம்மளுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தில் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி, பார்த்தீங்களா, உங்களை என்ன பண்ணிட்டாரு? அப்படியேப்பட்ட ஒரு சாபம். இதான் சொல்றாரு, சாபத்தை பத்தி அவங்க விட்டு சாபம், இவங்க விட்டு சாபம் அப்படின்னு நீ பைக்க வரைக்கும் அது இருக்கு. பைக்க விட்டுறோம். உனக்காக எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண சுமந்துட்டாரு, சுமந்து தூக்கிட்டாரு, அவரே எல்லாமே பண்ணிட்டாரு, அவர் எத்தனை நாள் கழுவிட்டாரு. உனக்கு அப்புறம் எதுக்கு சாபத்தை பத்தி நீ நினைக்கிற? ஓடி போச்சுன்னு நினை. அந்த சாபத்துக்குள்ள போய் நீ ஐக்கியம் கொண்டாது விட்டு இருந்த போதும். ஐக்கியம் உண்டாதான் உனக்கு அந்த சாவிதான். நீ அந்த சாபத்தை விட்டு வெளியே ஆண்டவர் அழைச்சிட்டார். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுது? தூக்கப்பட்டார். அதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அதுக்காகத்தான் உங்களை மீட்டுக்கொண்டார். அப்ப மீட்டுக்கொண்ட தெய்வத்தை நீங்க பிடிச்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை இல்லையா? செய்யும்போது கர்த்தர் அப்படியே என்ன பண்ணுவாரு? காரியத்தை அப்படியே செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்யற காரியம் பெரியதா இருக்கு. ஆமே. பாருங்க, அதுல எத்தனை படிச்சு? 13 படிச்சுங்க. அதே 14 படிங்க. அதுலயே பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவால் புறச்சாதி. நீங்க நாடால ஆறுங்க, புறச்சாதியில இருந்தையோ நீங்க பரம்பரை கிறிஸ்து ஆரம்பம். இதுல யாருமே இல்லையே, எல்லாருமே என்ன பண்ணும்? புறச்சனமா இருந்து வந்தீங்கன்னா நம்முடைய தேவன் அழைச்சவர். அவர் ரத்தத்தை சிந்தி அழைத்த, அவர் ரத்தத்தால் கழிக தூக்கிடுவர். படி என்ன பண்றது? ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம விசுவாசத்தினால் பெரும்படியாக இப்படி ஆயிருக்கு. பாத்தீங்களா? நீங்க பெறணும் விசுவாசத்தினால, தேவனுடைய ஆவியினால, தேவனுடைய விசுவாசத்தினால தேவன் கொடுக்கிற வெகுமதியே ஆபிரகாரத்து மூலியமா புறச்சனமா இருக்கு நம்மளே அழைக்கிறார் இல்லையா? ஆபிரகாரம் புறச்சனமா இருந்தாங்க. அதனாலதான் என்ன ஒண்ணு உருவ வழிபாடு செய்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விக்கிரகம் செய்து வித்து கொண்டிருந்தவனை தான் முடித்தார். அவன் மூலியமா நம்மளே பண்ண புறச்சனமா இருந்தவன் நம்மளை அழைக்கிறார் பாருங்க இல்லையா? ஆமா, அழைக்கிறார் தேவன். அழைத்து நம்மளை உண்டாக்கி நம்மளை இஸ்ரவேலா மாத்துறார். மாத்தி ரத்தத்தினால கழிவுகளை சுத்திகரிக்கிறார். அதுக்குள்ள ரத்தத்தை கழிவு சுத்தி, அதுக்குள்ள ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார் இல்லையா? பூமியில் என்ன இருக்கு? பொண்ணு வெள்ளி என்னென்ன காய் கனி எல்லாமே உங்களுக்குரியது. என்னைக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னா நீங்கள் கனி கொடுக்கிற மரமா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்கா நாளாக எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுது? தானாக கிடைக்கும். ஆமென் இல்லையா? அப்ப கிடைக்கும் சொல்லித்தான் ஊற்றப்படுத்தூங்க கிடைக்காது. பாடுபடல ஆண்டவர் சொன்னார், பாடுபடி சாப்பிட வேண்டாம். பாடுபடணும் கண்டிஷனா. வேலைக்கு போதும் சாப்பிடக்கூடாது. வேலை செய்யணும், கண்டிஷனா வேலை செய்யணும். ஆண்டவரே சொல்றாரு, நான் சொல்லிருப்பா பாடுபட்டோம். ஒரு ஊழியர் 8 மணி நேரம் பாடுபடணும் அப்படின்னு ஒரு மண்டியை போய் சொன்னார். இல்ல, செவிக்கணும், வேலை வரையில் சத்தி சொல்லணும். ஒண்ணுமே கிடைக்கல, ஏதோ பக்கம் போய் என்ன ஒன்று சத்திட்டு பேசணும். அப்ப வேலை கரெக்டா செய்யணும் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியர்களுக்கு 8 மணி நேரம்னா நீங்க வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கணும். முதலாளி ஏமாத்திட்டு பொய்யில் பேசிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரணும், அது கட்டுமிங்க, அது தக்குமிங்கிறீங்க. தக்காது. கரெக்டாக வேலை செய்யணும் இல்லையா? ஏமாற்றக்கூடாது. வேலை செய்யறது உண்மையுள்ளவனா பணிபோல் ஆசிரத்தை பெறுவேன். உண்மையா இருக்கணும். ஒரு நாளைக்கு வேலை கண்டிஷன் கேட்டு அப்புறம் வாரம் முழுக்க வேலை இல்லைன்னா அந்த ஒரு நாள் நாளைக்கே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் நல்லா செஞ்சோம், மித்த நாளைக்கு வேலை இல்லை, ஆனாலும் முதலாளி நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். அவரை தூசிக்கிறதே இருக்கக்கூடாது. நீ தூசிட்டா சம்பளத்தை வாங்கிட்டு வராதுன்னா பரவாயில்ல, சம்பளம் வாங்கிட்டு வரணும்ல. அப்போ அதை எங்கே போகுது? தூசிக்கிறத மருத்துவம் இல்லையா? ஆமா, வாயினால் விடுறது நீ சிக்குண்டாயிக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. புரியுதா? ஒரு நாள் 2 நாள் வேலையை செஞ்சுட்டு 2ஆம் நாள் அப்புறம் 4 நாள் வேலை சம்பளமே என்ன சும்மா இருந்துட்டாடி சம்பளம் வாங்குறாது. அப்புறம் என்னாச்சு? அது தூசிட்டு அதை எங்க வயசு நம்மளுக்கு திரும்பி வரு சாய்க்கரை ஏற்பனாரா எங்க போய் பாடுபட்டாலும் என்ன செஞ்சாலும். அதனால உலகத்துக்குள்ள காரியத்துக்கு என்ன ஆலோசனை சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம இருக்கிற எல்லாமே பாடுபட்டு சாப்பிட்றீங்க. சரிங்களா? இல்லையா? அது முக்கியமா வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது 2 கொரிந்தியர்ல 3:17 2 கொரிந்தியர்ல 3:17
247 பக்கம் புதிய ஏற்பாட்டில். சீக்கிரம் எடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம், டைம் போய்கொண்டே இருக்குது. ஆமே 2 கொரிந்தியர்ல 3:17 247 பக்கம் எடுத்துட்டீங்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமே. நீங்க உண்மையா இருந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு இருந்தா நீங்க தாராளமாக விடுதலை. நீங்க போற காரியங்கள ஜெயம், போற இடத்துக்கு போன காரியம் நடந்தது. ஆமா, ஏன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு இருக்கு, நீங்க விடுதலை பெற்று வாழ்வீங்க. போற இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு முன்னையா சொல்லுவோம், உலகத்தை சொல்றேன், போன பக்கம்லாம் போனப்பை வாசம் அடிக்கும், போனப்பை வாசம் இப்படி அடிக்குது. நீ கர்த்தருடைய ஆவியை நீ உள்ளுக்குள்ள தேவ பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை, நீ போறது என்ன பண்ற? போகும்போதே அந்த சும்மா அள்ளிட்டு வரலான்னு போனேன், நான் அப்படித்தான் இருக்கு. அந்த எண்ணங்கள் மாறணும். பாடுபடுறோமா, உண்மையா இருக்கிறோமா, ஒரு சோழிக்கு போறோமா, அது கத்தர் முன் சென்று அந்த காரியத்தை நம்மளுக்கு வாய்க்கு செய்யறாரா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லையா? முடியும். கர்த்தருடைய ஆவி வந்து உன்னை நல்லதே நினைக்க சொல்லு. போரை பார்க்கறத பார்த்து இச்சிக்கு சொல்லாது, போரை பார்த்து விடாத கண்ணு புடப்படன்னு பார்க்கறது மறந்துட சொல்லு. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு மனசும் பார்ப்போம், என்னோட எல்லாரும் இப்படியே மாட்டுக்கான சொல்லி நம்மளை பார்த்து அவங்க ஒரு மாறி நினைப்பாங்க. தேவையில்லாத பார்க்கக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கண்டிஷனாக வேணும். கர்த்தருடைய ஆவி இருக்கிறது அப்படி பேச மாட்டாங்க, அப்படி பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எல்லாமே எனக்குள்ளதை கர்த்தர் கொடுப்பார், அந்த எண்ணத்தோடு இருக்கும். அது கண்டிஷனாக கிடைக்கும். அது ஆண்டவர் ஒரு நாள் மாற்ற மாட்டார் இல்லையா? அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடிட்டு இருக்கிறீங்க அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 2வது யோவான் 8:32, யோவான் 8:32 பக்கம் 138 பக்கம் புதிய ஏற்பாடு. சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க, டைம் போயிட்டே இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை அறிஞ்சிட்டு ஆவியானவர் உருப்படி வைக்கிட்டு போனீங்கன்னா எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க, தோக்கவே மாட்டீங்க. தோல்விக்கு இடமே இல்லை. அன்னைக்கே சொல்லுவீங்க, கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிற வாழ்க்கை, தோல்விக்கிற வாழ்க்கை. தோக்கிற நீங்க இருப்ப, ஜெயிக்க நீங்க இருப்ப. நீங்க எந்த ரோகத்தில் இருக்கிறீங்க மட்டும் நீங்க புரியும் இல்லையா? இங்க இருந்தீங்கன்னா தோற்றுட்டு இருக்கிறீங்க அர்த்தம், இங்க இருந்து நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்க அர்த்தம். ஜெயம். ஆமா, கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஜெயம் எடுக்கலைன்னா எவனும் எங்க வேணாலும் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமா, உலகம் போறாம நீங்க போனீங்கன்னா கிறிஸ்து மார்க்கு யாரு கேட்டாலும் தொச்சமா சொல்ல மாட்டாங்க. அறியாமல் யாரும் என்ன சொல்லிட்டு போறாங்க, அதனால தப்பு இல்லை. நாம ஒரு காலத்தில் அறியாத என்ன சொல்லிட்டு அறிஞ்ச பிறகு நம்ம சொல்றோமா? இல்லைங்களா, நாம அந்த ரோகத்துல இருந்து வந்திருக்கிறோம். அப்ப நம்ம அதுல வந்ததுக்கு எல்லாம் தெரியுமில்ல. ஆமா, அறியாத சொல்ற நாயத்தில் எடுத்துட்டு பேசவே கூடாது. இந்த மார்க் என்னென்ன, கிறிஸ்து மார்க்குங்கிறது என்ன தெரியுங்களா? அது போல மார்க் எந்த மார்க்கு கிடையாது தெரியுங்களா? எல்லா வேதத்துல எல்லாருடைய சரித்திரமே அதுதான் சொல்லுது. அதனால காந்தியடியார் சொன்னார், போன வாரம் சொன்ன, இந்த வாரம் சொல்றேன், கிறிஸ்துக்காரனாக இருந்தா இந்தியா கிறிஸ்தவனாக மாறுறது எவனாலே தொடப்பட முடியாது இல்லையா? உண்மை. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம கரெக்டாக இருந்தால் கர்த்தர் அதை செய்யறது நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 16:25 படிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 16:25 பக்கம் 186 பக்கம் 186 கட்டுறீங்களா? படிங்க. நடுராத்திரியில யாரு பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களாமா? ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். சரிங்களா? அடே என்றா நம்மளோட அடிச்சோ உதச்சோ சித்திரவதை பண்ணி இவனை கொண்டு போய் கொடுக்கு மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறோம். காலை ஒரு பக்கம் கையை ஒரு பக்கம் இழுத்து கட்டியாச்சு. எப்படி தொட்டில் இந்த என்ன அந்த இடத்துக்கு கொண்டே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி கொண்டே கட்டி தொங்க உரிக்கிறாங்க, அந்த மாதிரி உரிச்சு கட்டியாச்சு. இப்படி அப்படி இருக்கவனுங்க என்ன பண்ணுறாங்க? பாடுறாங்கடா, துதிக்கிறாங்கடா. இவங்க என்ன அடங்கலையடா, இன்னும் 2 சாத்துல நம்ம நினச்சிருப்பானு.
இன்னும் 2 சாப்பிட பாடுற கொழுப்பு நடிசாமத்துல நம்மளே தூங்கிருக்கலாத பாடுறத பாரு. இவனுக்கு என்ன ரொண்டு இருக்கோன்னு பாரு. எடா அந்த தடி எட்ரா போய் சாப்பிடலான்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருப்பான். அப்புறம் 2வது என்ன சொல்லுது பார்க்கலாம். 26 படிக்கிறதுல சடிதியில சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசியும்படியாக பாருங்க, பூமி மிகவும் அதிர்ச்சி உண்டாச்சு. ஆமா, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லா கட்டுகளும் அழுண்டு போச்சு. பாத்தீங்களா என்னாச்சு? அப்ப சிறைச்சாலையில அடைச்சு வச்ச அதிகாரி என்ன நினைப்பான்? அடிக்கலாம், உதைக்கலாம், நைட்ல சாமத்தில் நம்மளே தூங்கலாம் பண்றான்னு சொல்லி நினைச்சவன் என்ன நினைச்சிருப்பேன்? சிறைச்சாலை நடக்குது, அவன் பயப்படுச்சுது. இவன் பாடுறதுலயே பாடணுமே சிறைச்சாலை நடக்குது, பூமி நடந்துருது, கட்டு எல்லாம் என்ன செய்யுது? சிறைச்சாலை கதவுகளை திறக்குன்னா இவன் யாரு எப்படிப்பட்டையோ இதுல என்னமோ தெரியலையப்பா, அவனுக்கு மனசு இல்ல, இது ஏதோ வேற உருவத்துல வந்திருக்கிறாங்க, மனசுல போல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயந்து நடுங்கிருப்பாங்க. அதே நடந்தது பாருங்க. 2வது பயந்து நடுங்க என்ன செஞ்சிருப்பாங்க? 27 படிக்கிறதுல சிறைச்சாலைக்காரர் நித்தர தெரிஞ்சு, பாத்தீங்களா, நித்தர தெரிந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர் ஓடி போனார்கள். எப்படி என்று எண்ணி வாட்டைத்து உருவி அன்னைய தானாக செத்துக்கலாம். ஏன்னா காலையில் வச்சு காலையில் வந்தோடனே மேலதிகாரி என்ன பண்ண நம்மள நெத்தியில் அன்னைக்கு என்ன பண்ணுங்க? மேலதிகாரி நெத்தி வச்சு அப்படியே டப்புடி சுட்டுருவாங்க. இன்னைக்கு இருக்கிற நாட்டெல்லாம் அவனுக்கு ஆதரவு சொல்லி அவனை காப்பாற்றிட்டு நீ அதிகாரி நல்லா இருக்குன்னு சொல்லி பேலன்ஸில் மாற்றி வேற அளவுக்கு அனுபவம்னு சொல்லி தாட்ட மாட்டான். அன்னைக்கு அப்படியே இல்லை. அவன் கரெக்டாக இல்லைன்னா மேலே அதிகாரி வந்து நீ என்ட்ரா பண்ணிட்டு சொல்லி துபாய்க்கு எடுத்துட்டு வானுங்க. அப்படியே நெத்தியில் வச்சு ஒரே சுட்டு அவ்வளோ முடிஞ்சு கதை முடிஞ்சு தூக்கி போட்டுருவான். இன்னைக்கு இருக்கிற அதிகாரி என்ன பண்ணாங்க? அவனை காப்பாற்றுக்கு என்னென்ன வழி தேடணுமோ அத்தனை வழி தேடி அவன் செய்த குற்றங்கள்லாம் மூடுறதுக்கு என்னென்ன வழி தேடும் அத்தனை செஞ்சிருவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. அதனால தான் தேசத்தில் குற்றவாளிகள் நடக்குது. போலீஸ் அதிகாரி மட்டும் கரெக்டாக இருக்குங்க. எந்த தேசத்துலையும் எங்கேயும் வேணும் குற்றம் நடக்கிறது காணாமல் இருக்கலாம். சரிங்களா? இல்லையா? ஆமா, அவங்களுக்கு அத்தனை அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. மேலதிகாரி என்ன பண்ணாங்க? எல்லாம் கையை நினைச்சனால கீழே அதிகாரி பயந்துக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே மேலிருந்து மேல் மட்டத்துல கீழ் மட்டம் வரை சரியா இருக்கு. எல்லா எங்கே நடக்கிற எல்லா அதிகாரம் எல்லா வேலையுமே அரசாங்கத்துக்கு எல்லாமே தானாக நல்லா இருக்கு. சரிங்களா? இப்போ அதை மாதிரி என்ன பண்ணுதுங்க? உருவி குற்றம் நடக்கும்போது சரி அதை படிங்க. 2வது 28 மிகுந்த சத்தப்பட்டு உனக்கு கெடுதி உண்டாகும் ஒன்றுமே செய்து கொள்ளாது. பார்த்தீங்களா? ஏன்னா செய்து நாங்க போகல, நாங்க அப்படிப்பட்ட கோலைகள் இல்லை. கட்ட அழுக்கப்படலாம், எங்க தெய்வம் பெருசா இருக்கலாம், சிறைச்சாலை நடக்கலாம், பூமி அதெல்லாம் எல்லாமே திறக்கப்படலாம். ஆனா நாங்க அப்படிப்பட்ட கோலைகள் இல்லை. ஒன்று வேலைக்கு நாங்க பங்கம் வர வைக்க மாட்டோம். நீ நல்லா இருப்பானு இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தான் நீ நினைச்சீங்கன்னா எல்லா அதிகாரியும் உங்க பக்கத்துல இருப்பாங்க. இல்லையா? அவங்களுக்காக அதிகமா பாரம்பரியத்தை நம்ம ஜெபிக்கணும். அதிகாரிகளுக்காக ஜெபிக்காதனாலதான் அதிகாரி நம்மளை வந்து என்ன பண்றாங்க? தப்பா நினைக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பங்கள் நல்லா இருப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல பிரமேசம் கிடைக்க ஜெபம் பண்ணுங்க. செஞ்சு பாருங்க, ஆண்டவர் அவருடைய உங்க பட்சத்தை கொண்டாடுறாங்க. நிறைய போலீஸ் அதிகாரி நல்ல நிறைய பேர் வேணுங்க, நிறைய பாஸ்டர்களாக இருக்கிறாங்க, கலெக்டர் மாதிரி பாஸ்டர்களாக இருக்கிறாங்க. தெரியுங்களா? நிறைய நீதிபதிகள் பாஸ்டர்களாக இருக்கிறாங்க. தெரியுங்களா? நாம குண்டாசனியில் குதிரை ஓட்டனால அது தெரியறதில்லை. மாதம் எனக்கு புக்கு வந்துருக்கு. அந்த புக்கை நீங்கள் உங்களுக்கு தர படிச்சு பாருங்க. யாரால என்னென்ன அதிகாரத்துக்காக என்னென்ன அதிகாரிகள் பாஸ்டர்களுக்காக சொல்லி எனக்கு புக்கு வந்துருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்காக அதிகமாக இருக்கிற ஜனங்க ஜெபிக்கிறதுனால அந்த அதிகாரிகளையும் கத்திரணும் பரிசுத்த அதிகாரிகளை மாத்துறாரு ஆண்டவர். இல்லையா? ஆறா மாத்துறாரு? பரிசுத்த அதிகாரிகளா, பரமனுடைய அதிகாரிகளா, அவங்க செய்யறது எல்லாமே நன்மைக்கான அதிகாரிகளா, அவங்க செய்யும் போது அநேகருக்கு பிரயோஜனமான அதிகாரியை மாத்துறாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப பவுலும் சீலா அந்த பாடி துதித்தனால அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? பரிசுத்த அதிகாரிகளா, பரமனுக்கு தகுந்த அதிகாரிகளா, அவங்க நன்மை 10 பேருக்கு நன்மை செய்யற அதிகாரிகளா, தேவன் அப்படி செய்யறார். காரணம் என்ன?
அவங்க மாறல. அவங்க மாத்த போனது யாருன்னா 2 பேர் சிறைச்சாலையில் உடைய அடிச்சு கொடுக்க மரத்துல தோல் உரிக்கப்பட்டு என்னுடைய வெட்டக்கூடிய கரியை வெட்ட மாற ஆட்டுக்குடிய தொங்குட்டு மாற தொங்குட்ட அவங்க என்ன வந்து பாரத்தை பார்க்காதபடி தேவ சமூகத்துல அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்துல செவிக்கு பாடும் போது ஆட்டோமேட்டிக்கா நடந்த கதை அது. அப்ப உங்க வாழ்க்கையில ஏன் நடக்கல? நீங்க எல்லாம் அதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க சும்மா நல்லா இருக்கிறதுக்கே ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க. நான் அவங்க 2 பேர் ஆட்டங்களை கொடுத்து இந்த சாமியும் வேண்டாம், இந்த போதம் வேண்டாம், என்னை விட்டுட்டப்பா பேசினார் அப்புறம் பார்த்து ஓடி இருக்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்க எவ்வளவு கொடுமையில இச்சா பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ஆட்டை தோல் வச்சு கறிக்கு வெட்டி கூறு போடுறாங்களா அந்த மாதிரி கட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா நினைக்காது, படிச்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கொடுமையிலும் என்ன பண்றாங்க? பாடி குதிக்கிறாங்க. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த எண்ணத்தோட நம்ம முழங்கால் படிப்பு நம்ம ஜெபிக்கலாமே. ஆண்டவர்கள் நாமும் இப்படி செய்யலாம். இந்த பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தெய்வத்தை கண்டுகொள்ளட்டு, மேலான அதிகாரியை கண்டுகொள்ளட்டு, ஆமா சின்ன சின்ன அதிகாரிகள் கண்டுகொள்ளட்டு, கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரியை கண்டுகொள்ளட்டும். அவங்களுக்காக நாங்கள் வேடுவோம், அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுக்காக கண்ணீர் விடுவோம், அவங்களுக்காக முழங்கால் கொடுப்போம். அவங்களுடைய பிள்ளை குட்டிகள்லாம் சுகமா இருக்கிறதுக்காக நாங்கள் அழுவோம். அவங்க நல்லா இருப்போன்னு அந்த எந்த இடத்துல அதிகாரியை போட்டுக்கிறாங்களோ அவங்க போற இடத்துக்கெல்லாம் நன்மை நடக்கணும். அவங்க பார்த்து சொல்லணும், இந்த ஊர்ல இந்த மனசு ஜெபிக்கிறதுனாலதான் நாங்க வந்து இந்த ஊர்ல அமைதிக்காகுது, இந்த ஊர்ல நாங்க போயிட்டு வரோம், சமாதானத்தோட திரும்பி வரோம் சொல்லி அதிகாரி வாயில வரணும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்லி எல்லாம் தீர்மானம் எடுத்து நம்ம ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானாதி வானனே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம்.